தேனி மாவட்டத்தை சார்ந்த அந்த காதலர்கள் பையன் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் சேர்ந்தவன். 2 பேருக்கும் வந்து திருமணங்கள் நடந்திருக்கு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதை காவல் நிலையத்தில் வந்து தகவலாக சொல்லியிருக்கிறாங்க, புகாராகவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் திடீர்னு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. நடவடிக்கை காவல்துறை இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கும் போது என்ன முறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் வந்து அவங்க விசாரணையில் தெரிய வந்ததை வச்சு இவங்க வந்து ஒரு முறையாக என்ன செய்யணும்னா, விசாரணைக்கு எப்படி 500 பேர் போவாங்களா? இன்றைக்கி வந்து அவரை நீங்கள் என்ன வேணால் வெளியில் சொல்லுவாங்க, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் யார் பஞ்சாயத்து பண்ணல. இப்போ என்ன நினைக்கிறாங்க, காவல்துறையில் யாரும் வெளியில் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, காவல்துறை மட்டும் தான் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? திருமணமான தம்பதிகள் வந்து யாருமே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள் இல்லை, இன்னும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க 2 பேருமே. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அது நடத்தலாம் சொல்ல முடியாது, கூப்பிட்டுருக்காங்க, பேசியிருக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் காதல் திருமணத்துக்கு எதிரான ஒரு ஆட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரையும் நான் பார்த்ததில்லை. ரிட்டையர்டான டிஜிபி சைலேந்திர பாபு அவருக்கு எப்படி 2 வருஷமா பெட்ரோல் டீசல் போட்டுட்டு இருக்கீங்க, அந்த வாகனத்தை எப்படி பயன்படுத்துறாரு, இதெல்லாம் கேள்வி இல்லையா? ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எத்தனை காவல் அதிகாரி வீட்டில் பண்ணிட்டு தெரியுமா உங்களுக்கு? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விசில் ப்ளோயர் பத்திரிகையாளர் திரு வராகி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. கேவி குப்பம் எம்எல்ஏ திரு பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர் மீது எடுக்கப்பட்டிருக்க அந்த காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்த விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது இந்த தேனி மாவட்டத்தை சார்ந்த அந்த காதலர்கள் பையன் வந்து இங்கே நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் சேர்ந்தவன். 2 பேருக்கும் வந்து திருமணங்கள் நடந்திருக்கு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதை காவல் நிலையத்தில் வந்து தகவலாக சொல்லியிருக்கிறாங்க, புகாராகவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் திடீர்னு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த பெண் வந்து உடைய அந்த கணவன், அந்த காதலன், அவனுடைய தம்பியை வந்து இங்கே கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் தகவல். அதன் அடிப்படையில் காவல்துறையில் அந்த பையனுடைய அம்மா வந்து புகார் கொடுக்குறாங்க. புகார் அடிப்படையில் காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து யார் ஏதுன்னு பார்க்கும்போது அப்போது வந்து மகேஸ்வரி என்கின்ற பெண்மணி இதில் தலையிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மகேஸ்வரி வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த பெண்ணுடைய தாய்மாமன் மற்ற விஷயங்கள் 3-4 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பெண்மணியும் வந்து எடுத்து கஸ்டடியில் விசாரணை செய்கிறாங்க. விசாரணை செய்யும்போது அந்த பெண் வந்து சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றத தகவலை சொல்கிறாங்க. சொல்லும் போது அதில் நடவடிக்கை காவல்துறை இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கும் போது என்ன முறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் வந்து அவங்க விசாரணையில் தெரிய வந்ததை வச்சு இவங்க வந்து ஒரு முறையாக என்ன செய்யணும்னா, சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு ஒரு சம்மன் கொடுக்கப்படணும். அதுதான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அவர் வந்து ஏ அந்த மாதிரி ஒரு ரவுடி பயல் கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன, முறையாக சம்மன் கொடுக்கறதா இருந்தால் திரும்ப அவர் வரலன்னா அடுத்து 2வது சம்மன் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் போகும்போதே என்ன முடிவு பண்ணி போகிறீங்க காவல்துறையில், அது ஏதோ உயர் அழுத்தங்கள் காரணமாக இருக்கலாம். இல்லை, விசாரணைக்காக போனதாக தானே சார் சொல்ல. விசாரணைக்கு எப்படி 500 பேர் போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியலைங்க. நானும் காவல்துறையினுடைய சம்பவங்களை பல விஷயங்களை எடுத்து நீதிமன்றத்தை நாடி பல்வேறு விதமான பொதுநல வழக்குகளை தொடுத்து அதுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தவன். காவல்துறை இப்போ எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் இதுதான். இல்லை, அவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் போய் கூட அந்த நேரத்தில் அவரை வந்து விசாரணைக்கு அழைக்க முடியலையே, அவ்வளோ ஆதரவாளர்கள் கூட்டம் அந்த இடத்துல இருந்திருக்கு. என்ன தப்பு இருக்குது? நீங்கள் வந்து விசாரணைக்குன்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல, கைது நடவடிக்கைன்ற பேரில் வந்து ஒரு ஊரில் நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதுரையில் நெல்பட்டேன்னு ஒரு ஊர் இருக்குது, இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் என் நண்பர் வந்து ஒருவர் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக நான் வந்து செல்கிறேன். அப்போ எனக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அப்போ மதுரை எஸ்கார்ட்லேருந்து எல்லாருமே என் கூட நடந்து வராங்க. அது சிறிய பகுதி.
அந்த இடத்துக்கு போன உடனே சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அவர் வந்து எந்த விதமான, என் நண்பர் வந்து எந்த விதமான வழக்கு சம்மந்தப்பட்டவர் கிடையாது, ஒரு தொழிலதிபர். அப்படியாப்பட்ட சூழ்நிலை சென்று போகும்போது சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே ஒன்றா கூட்டிட்டாங்க. எனக்கு எப்படி நீங்கள் அவர் வீட்டுக்குள்ளே எங்கே போகிறீங்க யார் நீங்கள் என்னத்துக்காக வந்திருக்கீங்க காவல்துறை அப்படின்னு. இது எல்லா இடத்துலையுமே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுமே, ஆனால் அந்த ஊர் ஒற்றுமையை காட்டத்தான் செய்யும். இது எல்லா இடத்துலையும் நடக்காது. அந்த மாதிரி தான் வந்து இவர் வீட்டுக்கு நீங்கள் வந்து 500 போலீஸ் கொண்டு போகிறீங்கன்னு போது இறக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஊரில் வந்து ஒரு பாரம்பரியமான அவங்க அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து கட்சியை துவக்கி அது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுத்த ஒரு நபர், புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட நபருடைய வாரிசாக வராரு. அவர் தலைவர் பிரதியை ஏற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் வந்து 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மக்கள் பணியை செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கி வந்து அவரை நீங்கள் என்ன வேணால் வெளியில் சொல்லுவாங்க, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் யார் பஞ்சாயத்து பண்ணல. இப்போ என்ன நினைக்கிறாங்க, காவல்துறையில் யாரும் வெளியில் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, காவல்துறை மட்டும் தான் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? காவல்துறை மட்டும்தான் இப்போ பஞ்சாயத்தே நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் வந்து புகார் கொடுக்க வரா. அந்த கண்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர், விருகம்பாக்கம் காவல் ஆய்வோட இன்ஸ்பெக்டர், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணிடம் வந்து இது ஒரு பெண் இல்லை பல பெண்ணுடன் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அதை ஆசை வார்த்தை காட்டி அந்த பெண்ணுக்கு வந்து அதை தரேன் இதை தரேன் நான் தான் வந்து பெரிய இதுன்ட்டு அவர் காவல்துறை அதிகாரியுடைய வாகனத்தை பயன்படுத்துறதை விட விலை உயர்ந்த வாகனங்களை பயன்படுத்துறது தான் அதிகம். அப்போ இவர் பண்ணுறதுல என்ன பஞ்சாயத்து கிடையாதாங்க? இது போல் பல விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். சென்னை மாநகரத்துலேயும் சரி மற்ற மாவட்டத்துலேயும் சரி இந்த மாதிரியான காவல்துறைகள் பஞ்சாயத்து அவங்க தான் பண்ணுறாங்க. ஊரில் பஞ்சாயத்துன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி வரையும் இருக்குங்க பஞ்சாயத்து. நான் சொல்கிறேன், ராமநாதபுரம் பகுதியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், செல்வநாயகபுரம்னு ஒரு நினைக்கிறேன் ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, மாட்டு சமுதாயத்துக்காரங்க இருக்க மாட்டாங்க. அப்படி மாட்டு சமுதாயத்துக்காரங்க யாராவது வராங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்பராக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து டோபியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஒருத்தங்க வெளி ஒதுக்குப்புறத்தில் தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து அந்த ஊர் கட்டுப்பாட்டில் யாருமே இடம் வாங்கவும் முடியாது, யாரும் கொடுக்கவும் முடியாது, விலைக்கு வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அந்த ஊர் கட்டுப்பாட்டில் பக்கத்தில் சின்ன காவல் நிலையமே இருக்குது. அந்த காவல் நிலையத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் இன்னும் ஊருக்குள்ளேயே பேசி முடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் ஒற்றுமையாக நான் சொல்கிறேன். காவல் நிலையம் இருக்குது, காவல் நிலையம் இருந்தாலும் கூட எதுக்கு காவல் நிலையத்துக்குள்ளே போனால் அது ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு எல்லாம் அதிகாரிகள் காசை வாங்கி சாப்பிடுவான், அப்புறம் இவனுக்கு ஒரு பக்கம் பேசுவான், அவனுக்கு ஒரு பக்கம் பேசுவான், இவன் சமுதாயத்தை பற்றி பேசுவான், அவன் சமுதாயத்தை பற்றி பேசுவானால அந்த ஊர் கட்டுப்பாட்டிலே சில விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி நான் சொல்கிற செல்வநாயகபுரம் ராமநாதபுரத்தில் மட்டுமல்ல பல பகுதியிலேயும் நடக்குது, புரியுதுங்களா? அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் வீட்டுக்கு நீங்கள் வந்து 500 போலீஸை கூப்பிட்டு போனால் 5000 பேர் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட மாட்டானா? உங்களோட முறையாக விசாரணை செய்யணும்னு இருந்தால் சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைச்சிருக்கணும். அதை விசாரணை செய்யலை, ஓகேங்களா? காவல்துறை பண்ண மிகப்பெரிய தவறு. அந்த தவறை நீங்கள் வந்து இது பண்ணல. அப்போது இது போன்ற சம்பவங்களை எடுத்து வந்து மக்கள்கிட்ட வந்து யார் சொல்லுவா? இந்த ஊடகங்களால் சொல்லணும். ஆனால் ஊடகங்களை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பொய்யான விஷயங்கள், அவர் ஓட்டம், இவர் தப்பித்து ஓட்டம், இது பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயத்தை நீங்கள் நடைமுறை இன்றைக்கி வந்து ஊடகம் நம்மக்கிட்ட கையில் இருந்ததுனால எதை வேணாலும் பேசலான்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. சில இது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஊர் கட்டுப்பாடுன்ற ஒரு சூழ்நிலை எல்லா ஊர்லேயுமே நிறைய நடக்குது தமிழ்நாடு முழுக்க. அதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திட முடியுமா? முடியாதுல்ல. குறி வைக்கப்படுகிறாரா ஜெகன்மூர்த்தியார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அவர் குறி வைக்கப்படுகிறாரா இல்லை வந்து அது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினாலே அவர் வந்து ஒடுக்கப்படுகிறார் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அவருக்கு வந்து குறி வைக்கப்படுகிறதான்னு கூட தெரியாது. ஏன்னா அவர் மாற்று சமுதாயத்தை சார்ந்த எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் வந்து மாற்று சமுதாயத்தினருக்கும் உழைச்சிருக்கார், அவங்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் இவரும் வந்து அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருமணமான தம்பதிகள் வந்து யாருமே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள் இல்லை, இன்னும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க 2 பேருமே. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பேச்சுவார்த்தைக்கு நடத்தியிருக்கிறாங்க. அது நடத்தலாம் சொல்ல முடியாது, கூப்பிட்ருக்காங்க, பேசியிருக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் காதல் திருமணத்துக்கு எதிரான ஒரு ஆட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரையும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா நான் வந்து அறிந்த வரையும் ஜெகன்மூர்த்தி அவர்கள் காதல் திருமணத்துக்கு எதிரானவராக நான் பார்த்தது இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். இதில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை, இப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனை ஒரு விஷயம் நடக்குது ஆஃபீஸ்க்குள்ளே, அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது உங்கள் மேனேஜரோ அல்லது வந்து உங்கள் முதலாளியோ கூப்பிட்டு 2 தரப்பில் இருந்தால் என்னப்பா பிரச்சனை கேட்க மாட்டாரா? அது பேர் கட்ட பஞ்சாயத்தா? ஊர் கட்டுப்பாடு. ஊரில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு தலைவராக இருக்கார், ஏங்க இன்றைக்கி எந்த எம்எல்ஏ கட்ட பஞ்சாயத்து பண்ணல நினைக்கிறீங்க?
எந்த எம்பிகள் கட்ட பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறீங்க? அதையெல்லாம் தாண்டி காவல்துறை அதிகாரி தான் பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதனால் வந்து அது ஒரு என்னை பொறுத்த வரையும் ஒரு பேச்சுவார்த்தை நான் ஏன்னா அது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியுடைய புகார் அந்த புகார் கொடுத்தவங்க இல்லையா, அந்த புகார் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. அதே மீறி என்ன காவல்துறை வந்து அவர் நிற்கணும்னு நினைக்கிறீங்க? புரியுதுங்களா? இந்த ஏடிஜிபி அவர்கள் அவருடைய அதிகார வாகனத்தை பயன்படுத்தி இந்த சிறுவனை கடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல சார். இன்றைக்கி காவல்துறை அதிகாரி மட்டுமல்ல, சில ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் வீட்டில் 2 வாகனம் ஒதுக்கப்படணும். ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி வீட்லேயும் 2 வாகனங்கள் நிச்சயமாக இருக்குது. என்ன பர்பஸ்க்காக சார்? ஆமாம், அவருடைய வாகனம் அவர் அலுவலகத்துக்கு போகிறது, அப்புறம் அலுவலக பணிக்காக அவர்களுடைய சூழ்நிலைக்காக ஒரு வாகனம் ஒதுக்குறது. அது வீட்டு பணின்னு சொல்லி கொடுக்குறாங்க சில பேர், அது இல்லை ஒதுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு அதிகாரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 5 வண்டி 6 வண்டி நிற்கிது. நான் நேற்று கூட இந்த எக்ஸ்தலத்தில் போட்டேன். ரிட்டையர்டான டிஜிபி சைலேந்திர பாபு, அவருக்கு எப்படி இன்றைக்கி வரையும் அந்த வண்டி நம்பரோ போட்டிருக்கேன், அவருக்கு எப்படி 2 வருஷமாக பெட்ரோல் டீசல் போட்டுட்ருக்கீங்க, அந்த வாகனத்தை எப்படி பயன்படுத்துகிறாரு? இதெல்லாம் கேள்வி இல்லையா? ரிட்டையர்டு ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எத்தனை காவல் அதிகாரி வீட்டில் வண்டி நிற்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில காவல் அதிகாரிகள் நான் நிறைய பேரை சொல்ல முடியும், அவங்கெல்லாம் வந்து விட்டுட்டு வெளியில் வந்தவங்க. வேலை போனால் அன்னையோட முடிஞ்சு போச்சு, அன்னையோட சாவி கொடுத்துட்டு வந்துட்டேன்ட்டாங்க, முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வரையும் அவங்க சொந்த வாகனத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்லேயும் எத்தனை வாகனங்கள் இவங்களாம் கணக்கெடுக்க முடியுமா? இதெல்லாம் யார் சார் கண்காணிக்கிறது? கண்காணிக்கணும், அதிகாரிகள் தான் கண்காணிக்கணும். ஏதோ வந்து அதிகாரி எந்த இடத்துல கண்காணிக்கிறாரோ அந்த அதிகாரி வீட்லேயே 10 வண்டி இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் எப்படி கேட்பார்? புரியுதுங்களா? ஸோ அதனால் ஏடிஜிபி அன்றைக்கி செஞ்ச சம்பவம் என்னென்னா, இந்த வாகனங்கள் அந்த பயன்படுத்தப்பட்டதாக சொல்லுது. அன்றைக்கி இப்போ ஊர்லேருந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க. இப்போ நீங்களே ஏதாவது ஒரு தெரிஞ்ச அதிகாரியாக இருந்தால், சார் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு, நான் இந்த கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன், நான் திருச்சி வந்திருக்கேன்னு சொன்னால் அவங்க வாகனத்தை விட்டு பிக்கப் பண்ணுறது இது வந்து எல்லா நடைமுறையிலும் நடக்கிற விஷயம். அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறேங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு வாகனம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வாகனத்தை அந்த அம்மா தவறாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மந்திரி வீட்டுக்குள்ளே நான் வந்து, மந்திரி எனக்கு நண்பராக இருக்கார். சார் அண்ணா எனக்கு ஒரு கார் கொடுங்கண்ணே, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறேன். நான் சட்டவிரோதமான செயல்பாடுகளை அந்த காருக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை வச்சுருந்து அதை நான் பிடிபட்டு நான் பாதிக்கப்படுவேனா அல்லது அந்த மந்திரி பாதிக்கப்படுவாரா? மந்திரியும் தான் பாதிக்கப்படுவார். எப்படி பாதிக்கப்படுவார்? எனக்கு அவர் கார் கொடுத்தது மட்டும்தான் அவருடைய வேலை. இல்ல, அது என்கொயரி வரணும், அது நமக்கு தெரியும். ஆனா அதிகாரிகளுக்கும் வெளி உலகத்திற்கும் அது மந்திரி செய்த குற்றமாக தான் கருதப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த விசாரணை செஞ்சுருக்கணும். நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன என்கொயரி ஸ்டார்ட் பண்ணணும். என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கடகடன்னு உட்காந்து வந்து அவர் ஒரு அக்யூஸ்டாக என்றைக்குமே அவர் இது பண்ணலையே. அந்த சம்மந்தப்பட்ட டிரைவரை கூப்பிட்டு விசாரணை செஞ்சுருக்கிறாங்க, அந்த பெண்மணி அரெஸ்ட் பண்ணி விசாரணை செஞ்சுருக்கிறாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து ஏபிஐ போகிறாரு, எனக்கு வந்து முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா காவல்துறையுடைய அச்சுறுத்தல்களும் வந்து அதை பார்த்துட்டு தான் போய் அவர் முன்ஜாமீன் கேட்குறாரு. ஆனால் முன்ஜாமீனில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நான் எப்போவே சொல்லுவேன் உங்களுக்கு, நான் நீதித்துறையை, நான் நீதிமன்றங்களை, நீதிபதிகளை நான் தெய்வமாக கோயிலாக நினைக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் நேற்று அவர் செய்த சம்பவங்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீதிபதி இப்படியெல்லாம் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறாமா, இவ்வளோ கூட்டம் கூட்டலாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம்னா, நீங்கள் வந்து மக்களுக்கான பிரதிநிதி இல்லையா, இப்படியெல்லாம் இருக்குது சொல்லக்கூடிய கருத்துக்கள், எல்லா நீதிபதிகளும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கரெக்ட். அங்கே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு பெயில் இருக்கா, பெயில் டிஸ்மிஸ் பண்ணுறோமா, இதுதான் 2 விஷயந்தான் அந்த நீதிமன்றத்தில் வரணும். அங்கே என்னென்னா, கூடுதலாக அரசாங்கத்திலேருந்து சில ஒரு அரசு அழுத்தத்திலேருந்து நீங்கள் சொல்கிற அந்த ஏடிஜிபி அந்த நபருக்கு எதிரான சில ஆட்கள் வந்து சேர்ந்து சில விஷயங்களில் பெட்டிஷன் போட்டு அவரை வந்து கொண்டு வரணும், நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை நிறைய போட்டிகள் இருக்குங்க, நிறைய பொறாமைகள் இருக்குங்க. அப்போது அந்த சம்மந்தப்பட்ட ஏடிஜிபி அவர்களுடைய பேரையோ மற்ற விஷயங்களையோ கலங்க ஏற்படுத்தும். ஏன்னா வாகனம் கொடுத்தது உண்மை, அதில் ஒத்துக்கிறார் அவரே, அதுக்கான துறை ரீதியாக நடவடிக்கைகள் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. திடீர்னு கைது படலாம் அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு வந்து ஒரு தீர்ப்பும், ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் இன்னொரு கண்ணில் வந்து வெண்ணையும் வைக்க முடியாது இல்லையா. ஆனால் நடந்த சம்பவங்களில் ஒரு இடத்துல கூட ஏடிஜிபி போய் ஸ்பாட்லேயோ அவர் எதுவும் எடுத்ததில்லை. ஏங்க இவ்வளோ பேசுகிறோம்ல, நம்ம இவ்வளோ காவல்துறை அதிகாரியை பற்றி பேசுகிறோம்ல,
நான் என்ன கேட்குறேன், இதே ஏடிஜிபி நான் இந்த இல்லை, நான் வேற ஒரு ஏடிஜிபி சொல்கிறேன். போலி பாஸ்போர்ட் வழக்கில் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் மதுரை கமிஷனராக இருக்கும்போது அவர் வந்து இது மாதிரியான இலங்கை தமிழருக்கு பல பேருக்கு வந்து அதாவது போதை வஸ்துக்களை விற்கக்கூடிய சில ஆட்களுக்கு இங்கேருந்து பாஸ்போர்ட் கொடுத்து அவனை வெளிநாடுகளுக்கு கடத்தியிருக்கீங்க, வெளிநாடு போயிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட்டில் நான் அந்த வழக்கு அந்த பாஸ்போர்ட் ஸ்கேம் வழக்கை நான் வந்து தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் 2 வருஷமாக நான் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். அதில் சார்ஜ் ஷீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்துடைய மனைவி ஜெனிதாவும் அவருடைய சகோதரியும் இந்த பாஸ்போர்ட் வந்து ஒரு டிராவல் ஏஜென்சி மூலியமாக தான் இந்த டிக்கெட்டு பாஸ்போர்ட்டு மற்ற விசாக்கள் எல்லாம் போகப்பட்டிருக்குன்னு சொல்லி யார் சொல்கிறா? கியூ பிரான்ச்சு சொல்லுது. இன்றைக்கி வரையும் அந்த அம்மையாரை வந்து கியூ பிரான்ச்சு விசாரணை செய்யலை, அக்யூஸ்டாக சேர்க்கலை. ஒன்று விட்னஸாக சேர்க்கணும், இல்லை அக்யூஸ்டாக சேர்க்கணும். மிகப்பெரிய தேச துரோகமான வழக்குகள், சாதாரண விஷயம் இல்லை. இந்த நாட்டுக்கு தேச துரோகத்தை பண்ணியிருக்கார் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம். அந்த வழக்கில் இன்னைக்கு வரை என்ன விஷயம் நடந்திருக்கு? 2 அரசுகள் மாற்றப்பட்டிருக்கு, 2 அரசுகள் மாறி இருக்குது. ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தின் மேலே. அப்போ என்ன சொல்ல வரீங்க? ஒரு சாதாரண விஷயங்களில் ஏதோ ஒரு தப்பு நடந்தால், ஒரு சராசரி மனுஷன் நடந்தால் அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிடுறீங்க, அவன் மேலே பொய் வழக்குகளை போடுவீங்க, அவன் மேலே கஞ்சா இருக்குன்னு சொல்லுவீங்க, அவன்கிட்ட ஏதோ ஒரு பொருளை சொல்லி ஏதோ ஒரு விசாரணை வச்சுருங்க. இந்த நாட்டுடைய தேச வழக்கு செஞ்ச டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் போலி பாஸ்போர்ட்டுடைய புகழ்பெற்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அவருடைய மனைவி சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவர் மச்சினிச்சி சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவருடைய ஃபோன் நம்பரில் ஜிபே நம்பர்லேருந்து எல்லாமே பணம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அந்த மொபைல் நம்பரில். அப்போ ஏன் இதுவரை டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறதுக்கா 2 பேர் அதிகாரிகளும்? புரியுதுங்களா? இன்னொரு அதிகாரி சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் மீது எத்தனை வழக்குகள், என்ன மாதிரியான விஷயங்கள், சொத்துக்கள் குவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? இது மேலே என்ன நடவடிக்கை, எத்தனை வழக்கு கொடுத்துருக்கேன். டிஐஜி விஜயகுமாருடைய இறப்பு என்பது அது தற்கொலை அல்ல, கொலைன்னு நானும் 2 வருஷமாக கத்திட்டு இருக்கேன். அந்த விஷயத்தை சொல்லி நீதிமன்றம் எல்லா விதமான புகார்களும் கொடுக்கப்பட்டிருக்கேன். அந்த புகார் கொடுக்கப்பட்டு என் மீது தான் மட்டும்தான் 5 பொய் வழக்குகள் போடப்பட்டு இதே சென்னை காவல்துறை ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அந்த ஆவணங்களை எல்லாம் திருடிட்டு போயிருக்காரு. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. அதை ஏன் கேட்குறேன்? ஒருத்தர் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு வாகனத்தை கொடுத்தார் என்ற ஒரு விஷயம் பாருங்க. நான் எப்பவுமே காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். காவல்துறை மிகப்பெரிய சில இடங்களில் நல்ல அதிகாரி இருக்கிறாங்க, தவறான அதிகாரிகள் 80% இருக்கிறாங்க, நல்ல அதிகாரிகள் 20% இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது போன்ற தேச விரோதமான செயல்பாடு செய்யக்கூடிய டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை விட்டுருவீங்க, சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை விட்டுருவீங்க. அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வாகனத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு வழக்கில் இன்றைக்கி அவர் சிறைச்சாலை அனுப்புகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் நிற்க வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இவ்வளவு குற்றம் செய்தவர்கள் இருக்கிறதா நீங்கள் சொல்கிற இடத்துல இந்த ஏடிஜிபி கிட்ட மட்டும் அந்த ஜஸ்டிஸ் வேல்முருகன் இவ்வளவு கரார் காட்டுவது ஏன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு இந்த வழக்கில் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன் அந்த வழக்கு அவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முதல் கேள்வி, அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர் எஃப்ஐஆர் காப்பிலேயே இல்லை. யாருடைய பேர்? பூவை ஜெகன்மூர்த்தி. எஃப்ஐஆர் காப்பிலே இல்லை. கன்ஃபஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த லேடி கொடுத்ததாக வச்சு தான் இவங்களை வந்து சொல்கிறாங்க. அப்போது எஃப்ஐஆரை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணியிருக்கணும், இல்லைனா இவர் சம்மன் கூப்பிட்டு விசாரணை செஞ்சுருக்கணும், விசாரணை அடிப்படையில் தான் நீங்கள் செஞ்சுருக்கணும். வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்து ஏன் அந்த காட்டத்தை காட்டினாருன்னா, எல்லா நீதிபதிகளையுமே காட்டக்கூடிய சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கட்ட பஞ்சாயத்து சரிங்களான்னு கேட்டால் நான் என்ன கேட்குறேன், அதை விட தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். தோழர் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக மேடையில் சொல்கிறாரு, ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டன் மேலே 10 வழக்கு இருக்கணும்டா, அவன் தாண்டா விடுதலை சிறுத்தை சச்சின் தொண்டன் சொல்கிறாரு. ஏன் இது மாதிரி அவர் மேலே வந்து வழக்கு நடவடிக்கை எடுக்கலை? இது நியாயமா? இது எந்த விதத்துலையாவது சொன்னது உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஊடகங்களில் வந்திருக்குல்ல, ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டன் மேலே 10 வழக்கு இருக்க உண்மை. தலைவனே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தகவல் பிரிவினை சட்டத்திலேயே தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அவ்வளோ பெருமையிலே வழக்கு இருக்குது. ஆள் கடத்தல் வழக்கு இருக்குது, கொலை வழக்குகள் இருக்குது, கஞ்சா வழக்குகள் இருக்குது, சந்தனக்கட்டை கடத்தின வழக்குகள் இருக்குது, அவ்வளோ வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெருமையா விடுதலை சிறுத்தைக்கு? அது ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா?
அப்போது நீங்கள் எங்கேயா ஒன்று அங்கே ஒன்று நடக்கிற விஷயத்தை நீங்கள் பெருசாக்குற ஒரு ஊடகங்கள் இது போன்ற சமூக விரோதமான செயல்பாடுக்கு ஊக்குவிக்கக்கூடிய திருமாவளவன் ஏன் நீங்கள் வந்து இதுலேயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கீங்க? அவர் நான் ஐயா நீதிபதி அவர்களை, நான் வேல்முருகன் ஐயாவை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன், அவரை நான் வணங்குறேன், நான் தெய்வமாக நினைக்கிறேன். ஆனால் அவர் எடுத்த விஷயங்களில் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ இன்வெஸ்டிகேஷன் என்னை பொறுத்தவரையும் என்ன அறிவுக்கு எட்டினது தான் நான் சொல்கிறேன். நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து அது சரியாக தவறான்னு எனக்கு மனசில் பட்டதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு ரிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை ஒரு குற்றம் புரிந்தவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சட்டங்களை தெரிந்த விஷயங்களால் சொல்கிறேன். அது காவல்துறை ஐஓன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட்டுக்கே பரவாயில்ல, ரிமாண்டர் தான் பண்ணுறதுக்கு அவருக்கு. இவர் நீதிபதி அவர்கள் சொன்னது இவர் வந்து உடனடியாக வந்து அவருக்கு செக்யூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. அது சட்ட வல்லுநரை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உண்மையாகவே இதில் வந்து அவர் அவசரப்பட்டு நீதிபதி அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லிட்டாரோன்ற இது இருக்குது. இன்றைக்கி இருந்தாலும் காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏடிஜிபி அவர்கள் இன்றைக்கி அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீல் போய் நிச்சயமாக அதுக்கான விதி விலக்குகளை வாங்குவாங்க, அந்த விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. அதுதான் சரியான முறையாக தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். மேற்கண்ட எத்தனையோ காவல்துறை, நான் சொன்ன மேற்கண்ட 2 அதிகாரிகளுமே இவ்வளோ பெரிய குற்றப்புரியக்கூடிய செயல்களை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்கள ஏன் இன்றைக்கி வரையும் வந்து அப்படியே காப்பாற்றி பொக்கிஷமாக வச்சுருக்கீங்கன்றது தானே தகவல். அப்போது அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதித்திட்டம் நடந்திருக்குது, அவங்களுக்கு பின்னாடி ஒரு சதித்திட்டம் நிற்கிது, ஏதோ ஒரு பெரிய சக்திகள் நிற்கிது இல்லைங்களா? இதுதான் யதார்த்தமான விஷயம். முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் குறிவைக்கப்படுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சார். இந்த கேள்வி எதனால் இப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து இறந்து ஒரு வருடம் ஆக போது அவரோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் தான் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். அவருடைய வளரும் காலங்களில் இருந்தே அவரோட பயணித்தவர். அவர் இறந்து 1 வருட காலம் ஆகிற நேரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியார் குறித்த ஒரு தவறான செய்திகள் பரப்பப்படுறதா சொல்கிறாங்க. ஊடகங்கள் பெரிதாக இந்த செய்தியை பெரிதாக்குறாங்க. இப்படி பண்ணும்பொழுது ஆம்ஸ்ட்ராங் போல பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் குறிவைக்கப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்லை சார்? என்னை பொறுத்தவரை நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஆணையம் இருக்குது, தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குது, SC/ST ஆணையங்கள் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு கிடைக்க ஒரு தலைவனுக்கு கிடைச்ச ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாய தலைவனுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி ஏற்பட்டதாகவும் நீங்கள் விசாரணைக்குன்றது வேணும். சட்டத்துக்கு முன்பு அவ்வளோ பேருமே நம்ம வந்து உட்பட்டவர்கள் தான், அதில் எந்த மாற்று கட்டும் கிடையாது. அவரை நீங்கள் முறையாக காவல்துறை கையாளலை அப்படின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டுகளாக நான் கருதப்படுகிறேன். குறிவைக்கப்படுகிறார் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்புக்காக சட்ட போராட்டம் செய்தால் நிச்சயமான ஒரு முடிவு எடுக்கப்படும்ன்றதான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வணக்கம்.